இல்லை விஜய் எங்கன்னாலும் ஜெயிச்சிருவார், அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே கிடையாது. அவருக்குன்னு அந்த வசீகரம் வந்து அவர்கிட்ட இருக்குது. நீங்கள் அவரை எதிர்த்து யாருன்னாலும் விஜய் தான் ஜெயிப்பாருங்கிறது கண்கூடான உண்மை. அதில் வந்து அவர் வில்லேஜ் நகரம்ங்கிறதெல்லாம் தாண்டி அந்த வெற்றி வாய்ப்புங்கிறது அவருக்கு எப்பவுமே உண்டு. அதில் ஒன்றும் மாற்றுக்கிறதே இல்லை. நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, விஜய் வந்து இந்த தேர்தலில் அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்தில் ஜெயித்தார் அப்படின்னா நீங்கள் வில்லேஜ் சைடு தான் போகணும். எப்படி ஜெயலலிதா அம்மாவும் எம்ஜிஆரும் அருப்புக்கோட்டை ஆண்டிப்பட்டின்னு போனாங்களோ அந்த மாதிரி விஜய் போகிறதுங்கிறது அவருடைய சினிமா புகழுக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக மாறும். அதாவது சினிமா புகழை வைத்து ஓட்டு வங்கின்னு ஒன்று இருக்குது. அது வந்து கிராமப்புறங்களில் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியாக இருக்கும். அதற்கு அவர் முயற்சி பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. பட் எந்த தொகுதியில் நிற்க போகிறாருங்கிறத என்னால் கணிக்க முடியல. இல்லை, வந்த ரூமர் படி தான் வேளச்சேரி அப்படிங்கிற ரூமர் வந்து ரொம்ப அதிகமாக வந்துட்டு கேட்குறேன். இந்த சென்டிமெண்ட்டு, இந்த வி ஃபார் வேளச்சேரி, வி ஃபார் விஜய், வி ஃபார் வெற்றி கழகம், இந்த மாதிரி ரூமர்ஸ் வந்து வந்துட்டு இருக்கு. தொடர்ந்து வந்து இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவருடைய அந்த ஆஸ்தான ஜோசியர் சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. இது மாதிரிலாம் நம்பக்கூடிய விஷயங்களா இருக்குமா அதெல்லாம்?